அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கேட்ட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் VBN non-linear space with respect to the one of the domain space R3 and the linear map T is a map from VTV defined by 3x3 matrix of the form 1 1 3 2 2 2 1 3 minus 3. Okay. Then the operator norm T of T is equal to option A 6, option B 7, option C 8, option D square root of 42. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாம் ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் ஆஃப் டீனான்றதை அவங்க கேட்குறாங்க. ஸோ நாம் ஆஃப் டீன்றது ஒரு ரியல் நம்பர் இல்லைங்களா? ஒரு ஆப்ரேட்டருக்கு நாம் வேல்யூன்றது ஒரு ரியல் நம்பர். ஸோ இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை நம்ம சொல்லணும். ஓகே. காலேஜ் டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப் புக்லெட் போட்டிருக்கேன். அது 200 ப்ராப்ளம்ஸ் ஒரு சிங்கிள் புக்லெட் வரும். அந்த 200 ப்ராப்ளம் புக்லெட் உங்கள் கையில் இருந்தால் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் மொத்தத்துக்கு டீட்டெயில் அதில் இருக்கும். நீங்கள் அதை படிச்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்டிவ் டைப் வீடியோஸும் அடுத்து நான் டைம் இருக்கிறப்போ அப்லோட் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க அந்த புக்லெட் வாங்கி படிங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் அப்ஜெக்டிவும் வீக்கெண்டில் டிஸ்கிரிப்டிவ். ஸோ எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் வீக் ரியல் அப்படின்னா ரியலோடைய அப்ஜெக்டிவ் நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கான கொஷின் வந்து அந்த வீக்கு அனுப்பிடுவேன். வீக்கெண்டு சண்டேயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொஷின் வரும். ஸோ ரியலுக்கான டிஸ்கிரிப்டிவ் வரும். கொஷின் பேப்பர் அனுப்பிடுவேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஷினும் புக்லெட்டில் இருக்கிற கொஷினும் ரெண்டுமே சேம் தானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 40 கொஷின்ஸ் கிட்ட கொடுப்பேன். ஆனால் அந்த 200 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 30 யூனிட்டோட வெயிட்டேஜ் பொறுத்து அதை நான் கம்மி பண்ணியிருப்பேன். ஸோ டோட்டலாக அதில் 200 ப்ராப்ளம்ஸ் அது தனியாக இருக்கும். ஒரு சிலது டெஸ்ட் பேட்ச் கொஷினில் வந்துருக்கிறது அந்த புக்லெட்டில் வரலாம். ஏன்னா ஒரு சிலவங்க டவுட்டாக கேட்குறீங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கிற கொஷின் புக்லெட்டும் அந்த 200 ப்ராப்ளம் புக்லெட்டும் சேமானு கேட்குறீங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்கலாம், பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்காது. ஓகே. இப்போது டெஸ்ட்டு ஷெடியூல் ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் ஆரம்பிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 7 யூனிட் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3 யூனிட் பெண்டிங்கில் இருக்குது. அவங்க வந்து ப்ரீவியஸாக ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்கள உங்கள் லைனில் இப்போ வச்சுப்பேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து உங்களுக்கு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிடும். பட் சேம் அந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துட்டுருக்கும். நான் ஷெடியூல் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஎன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு டிஎன் செட்டு மார்க் இந்த 85 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு டைம் இல்லை. உடனே இப்போ வந்து அதுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் காலேஜ் டிஆர்பி பொறுத்தளவுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 3 மந்த் டைம் கொடுத்து அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கிட்ட டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 இயராக நம்ம காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணிட்டோம். அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து என்றைக்கு வேணால் டேட் வந்துடும். ஸோ டிஎன் செட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பட் டிஎன் செட் அப்டேட் ரிலீஸ் ஆன உடனே காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ காலேஜ் டிஆர்பி பார்த்துக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ஜெக்டிவ் வந்து நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அந்தந்த ப்ராப்ளத்தை அந்தந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அப்ஜெக்டிவ் கொஷின் வந்து 50 கொஷின் வந்து சொல்லையாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போது இந்த ஆப்ரேட்டர் டீயோட மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நாம் ஆப்ரேட்டர்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக நாம் டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் நாம், இது பேர் ஆப்ரேட்டர் நாம். எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டி. ஓகே, இங்கே டி ஸ்டார்ன்றது டி கான்ஜுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டீன்றது என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 1 1 3 2 2 2 1 3 minus 3. ஓகே. ஸோ அதுக்கு ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டி, அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டி. ஸோ இப்போ டி ஸ்டார் இன்ட்டு டி மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணோம். அதனுடைய ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டீன்றதை பார்க்கலாம். ஜென்ரலாக இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 1 3 2 2 2 1 3 minus 3. இப்போ டி ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி ஸ்டார் நமக்கு என்ன கிடைக்கும்? என்னோடய டிரான்ஸ்போர்ட் தான் 1 1 3 2 2 2 1 3 minus 3. கரெக்டுங்களா? ஃபைன். இப்போது ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும். இதனுடைய டி ஸ்டார் இன்ட்டு டீயோடைய ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஸ்டார்ன்றது மேட்ரிக்ஸ் தான் 1 2 1 1 2 3 3 2 minus 3. டி மேப்பிங் பார்த்தீங்கன்னா 1 1 3 2 2 2 1 3 minus 3. ஓகே. இப்போது இதான் மேட்ரிக்ஸு. இந்த ரெண்டுத்தோடைய ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் இதுதான். ஓகேவா?
நான் அது கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் பண்ணலை. எனக்கு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரேஸ்ன்றது சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ டி ஸ்டார் டியோடைய ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட அவுட்புட்டோடைய டயகனல் என்ட்ரிஸ் பார்க்கணும். அப்போது இந்த ப்ராடக்ட்டில் எது டயகனல் என்ட்ரிஸாக வரும்னு பாருங்களேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டயகனல் என்ட்ரிஸ் வரும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் அடுத்த டயகனல் என்ட்ரி வரும். தேர்ட் ரோ தேர்ட் காலம் நெக்ஸ்ட் டயகனல் என்ட்ரி வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் பாருங்கள். 1 + 4 + 1 அப்போ 6. இதான் என்னுடைய டயகனல் என்ட்ரி. இதை நான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா ட்ரேஸ் பண்ணுறேன் நான். ஓகே, செகண்ட் ரோ செகண்ட் காலம் டயகனல் என்ட்ரி என்ன வருதுன்னு பாருங்கள். 1 + 4 + 9 அப்போனா என்ன கிடைக்குது, 14 வரும். ஸோ 14 தான் அடுத்த டயகனல் என்ட்ரி. அப்போ 14 நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் டயகனல் என்ட்ரி லாஸ்ட் இது இல்லை 3/3ல் லாஸ்ட், அதாவது A33 எலமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ 9 + 4 + 9 வரும். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 22. கரெக்டுங்களா? 9 + 4 + 9 அப்போனா 22. ஸோ ஃபைனல் சம் பார்த்துங்க 42. அப்போ ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டீன்றதை பார்த்துட்டோம் 42. ஸோ நாம் டீன்றது என்னுடைய ஸ்கொயர் ரூட்டு. தேர்ஃபோர் நாம் ஆம் டீன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டி. அப்போது ட்ரேஸ் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 42. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ நம்ம ஆப்ஷன் எது ட்ரூ பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். T is a map from R3 to R3 defined by T of x, y, z equal to x plus y, 2x plus y plus z, z. ஸோ இந்த லீனியர் மேப்புக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் யூஸ் பண்ணி நாம் டீன்ன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது சிம்பிள் ப்ராப்ளம். என்னென்னா இதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய நார்மல் ஆப்ரேட்டர்ன்றது நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அந்த புக்லெட்டோட வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த என்ன புக்லெட் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுன்றத டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள், அந்த டீட்டெயில் இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.